इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् अकार्यशेषमात्मानम् अक्रियात्मक्रियाः फलम् निर्ममं निरहंकारं यः पश्यति स पश्यति मम अहंकार इच्छे यत्नेच्छाः शून्या एव स्वभावतः आत्मनीति यदि ज्ञातम् आध्वं स्वस्था किमीहेतैः உபதேச பிரகரணம் ஸ்வப்ன ஸ்மிருதிகளை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம். இதுல 22, 23 ஸ்லோகங்கள். உபதேசாஸ்திர பிரகரணம் ஒரு கதையாகவோ அல்லது ஒரே விதமாகவோ வராது. அப்பப்ப சொல்லக்கூடியதான உபதேசங்கள். அதனாலேயே அதுக்கு பேரே உபதேச சாஸ்திரி, 1000 உபதேசங்கள்னு பேரு. இதுல இப்ப நமக்கு இந்த சொப்னமும் ஞாபகமும் அறிவும் இத பத்தி சொல்ற. சொப்னத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொப்னத்தை நம்ம பார்க்காத வியக்தி யாரும் கிடையாது. சொப்னம் எல்லோருக்கும் எவிடென்ட், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அந்த சொப்னத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிற விவகாரம் தெரியாது. சொப்னத்துல நீங்க பார்க்கக்கூடியதான பொருள்கள் சிலது இருக்கு. அந்த பொருளை யார் பண்ணினா, அது எப்படி பண்ணினா. சாதாரண ஒரு குடத்தை பண்ணணுமேனா உங்களுக்கு மண்ணு வேணும். மண் இல்லாம கொய்வனாலையும் குடம் பண்ண முடியாது. ஆகையால் அதுக்கு உபாதான காரணம் வேணும். அதே மாதிரியே பண்றவன் ஒருத்தன் வேணும், நிமித்த காரணம் வேணும். இந்த ரெண்டும் இருந்தா தான் ஒரு பொருளை நம்ம உண்டாக்க முடியும். அந்த ரெண்டும் மட்டும் இருந்தா போறாது. கொய்வன் இருக்கான், மண் இருக்கு, குடம் வந்துருமா? இல்ல, அவனுக்கு தண்டம் வேணும், சக்கரம் வேணும், ஜலம் வேணும், அதை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அப்பதானே அதெல்லாம் பண்ண முடியும். இதே மாதிரி சொப்னத்துல பொருள் இருக்கு. அந்த பொருளை யாரு பண்ணினா, எப்படி பண்ணினா. சொப்னத்துல இருக்க பொருளானது எந்த வெளிச்சத்துல நமக்கு தெரிகிறது அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விகளுக்கு சமாதானம் வரல. அத முதல்ல அந்த சமாதானம் சொல்லிவிடுவோம். ஏன்னா அதுவே மனசுலயே இருந்ததுன்னா கஷ்டம். சொப்னமானது மனசால் செய்யப்படுகிறது. உங்க மனசே அந்த பொருளாக மாறுகிறது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மனசே சொப்னத்துல பார்க்கக்கூடியதான பொருளாக மாறும். நீங்க யானை பார்த்தேன், ஒட்டகத்தை பார்த்தேன், அல்லது வேற ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறேன். அந்த பொருள்லாம் என்ன தெரியுமோ, நான் உங்க மனசுதான். இது எங்க சொல்லிருக்க? நீர்பாட்டுக்கு சொல்ற அத்ரை சதேவ ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி திருஷ்டஞ்சா திருஷ்டஞ்சா ஸ்ருதஞ்சா ஸ்ருதஞ்சா அப்படின்னு இவைகள்லாம் பிரஷ்னோபனிஷத்துல விசேஷமாக சொல்லப்பட்டது. இது மூலம் தெரியணுமோ இல்லையா? சோ நம்ம மனசே அந்த பொருளாக மாறுறது. மனசு மாறுறதுன்னா மனசுக்கு இந்த பொருளா மாறணும்னு எப்படி தெரியும்? ஜட பொருளோ இல்லையோ, எப்படி தெரியும்? கவலைப்படாதீங்கோ. இந்த மனசுல நீங்க முன்னால பார்த்த பொருள்கள் எல்லாம் இருக்கு. அப்படியே போட்டோ எடுக்கிறேன், போட்டோ எடுத்த பிறகு பார்த்துக்கிறேன். அதுக்குள்ள அந்த போட்டோ உங்க செல்லுல இருக்கா இல்லையா? நீங்க அதை வேண்டான்னு டிலீட் பண்ற வரைக்கும் அது அப்படியே இருக்கோ இல்லையா? எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாமோ இல்லையா? சூக்ஷ்மமாக சின்னதா இருந்தாலும் நீங்க அதை எடுத்து பெருசாக்கி பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ஆனா நீங்க பார்க்காத பொருளை எடுக்க முடியுமா? உங்க செல்லுலயே நீங்க முன்னால போட்டோ எடுக்கல, அந்த போட்டோ அந்த வியக்தியை நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் முன்னால எப்பவாவது நீங்க அதை பார்த்திருந்தீங்களேயானால் பார்த்த பொருள்கள்லாம் உங்க மனசுல அப்படியே ஐடென்டிஃபை ஆயிடுறது. அதுதான் உருத்தின்னு பேர், மனோ உருத்தின்னு பேர். அந்த மனோ உருத்தியானது மனசுல இருக்கிறதுனால அந்த மனசு என்ன பண்றது? தனக்கு வேண்டிய சமயத்துல அதை எடுத்து பார்த்துக்கும். அதே சமயத்துல நீங்க என்னத்தான் பார்க்கணும் அப்படின்னு நிர்பந்தம், இந்த சொப்னம் தான் வரணும்னு சொல்ல முடியாது.
இப்ப மனசானது பொருளாக மாறக்கூடியது மனசுன்னு சொல்லிவிட்டேன். அந்த மனசு எதையாவது பார்த்துக்கலாமே, அதினிஷ்டமாக பார்த்துக்கலாமே, கிடையாது. அந்த மனசுல 10,000 கோடி போட்டோ இருந்தாலும் எது இன்னைக்கு நீங்க பார்க்கணும், அதனால என்ன சுக துக்கங்களை அனுபவிக்கணும் என்கிறத பகவான் தீர்மானம் பண்ற. யார? பகவான் தீர்மானம் பண்ற. ஆகையால் தான் அந்த சொப்னம் வருகிறது. வேற விதமான சொப்னம், நான் சொப்னத்துல அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஆகையால் நீங்க எதை சொப்னத்தை பார்க்கிறீங்கிறது பகவானுடைய இஷ்டம். சொப்னமானது யாரால பார்க்க? சொப்னத்தில் இருக்க பொருள் எல்லாம் என்னது? மனசு. ஆனா அந்த சொப்னத்தை பார்த்தவர் யாரு? மனசுதான் பார்க்கிறார். ஆனா அதை ஒழித்தவர் பரமாத்மா. இந்த பரமாத்மா ஒழித்து இருக்காரு. அந்த பரமாத்மா நம்ம பார்க்கலாமா? அதுக்காக தான் சொப்னமே உண்டு. சொப்னத்துடைய பர்பஸ் நமக்கு தெரியணும். முதல்ல சொப்னமானது மனசுனுடைய மென்டல் மாடிபிகேஷன் நம்பர் 1. அந்த சொப்னத்தை யாரு பண்ணினார்? பார்க்கும் பொழுது உபனிஷத்துகள்லாம் சொல்லும் பொழுது மேலோட நதத்ரத யோகான பந்தானா அதரதாந்தத யோகான் பத சுஜதே சஹி கர்த்தா அப்படின்னு ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஆனா அதே ஜீவனை சொல்லும் பொழுது இவர் பரமாத்மாவோட ஐக்கியமானவர் அப்படின்னு சொல்ற. அதனால ஜீவன் அவன் சிருஷ்டிக்கிறான். எதனால? தான் பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்கள்னால. அதை ஒழிக்கிறவர் யாரு? பரமாத்மா ஒழிக்கிறார். இத்தனையும் பண்ணி இந்த சொப்னத்தை பகவான் ஏன் சார் சிருஷ்டி பண்ணினார்? ஏதோ ஒரு பர்பஸ் நடக்கணும்னா ட்ரீமை ஏன் தயார் பண்ணணும் அவர்? அதுலயே நமக்கு வரும்படி பண்றார். மீதி பிராணிகளுக்கெல்லாம் வரதா? இதெல்லாம் அது உங்ககிட்ட சொல்லுமா? மாடோ நாயோ எனக்கு சொப்னம் வந்தது, நான் உங்களை பார்த்தேன்னு சொல்றதா? சொல்லல. அதனால உங்களுக்கு தெரியாது. அதுக்கு வரலாம், வராமலும் போலாம். ஆனா வசுதா மனுஷாளுக்கு மட்டும் சொப்னமே வராத மனுஷன் கிடையாது. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க லாஸ்ட்ல சொப்னத்தை எப்ப பார்த்தீங்க? இந்த கதையே கேட்காதீங்க. என்னன்னா டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கோமா, இந்த டேல இருக்குன்னு எப்பவோ வருது. அதுலயும் வேதாந்தம் வாசிக்கிற வாழ்க்கை ரொம்ப ரேரா வருது. சில பேர் சொல்றா எனக்கு டெய்லி சொப்னம் வருது. முடிச்சுட்டு இருக்கிறப்ப படுற கட்டம் போறாதா? இது வேற சொப்னத்திலையும் அதே கட்டத்தை அவளே நம்மளை வச்சுண்டு இது யாரும் தானே இல்லை. வேதாந்தம் வாசிக்கிற வாழ்க்கை சொப்னம் ஏன் வராது? அது கொஞ்சம் பார்க்கணும். இந்த வேதாந்தமானது மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி இல்லை. இது இந்த வேதாந்தம் என்ன பண்றது? உங்க மனசுல இருக்கக்கூடியதான கொந்தளிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறது. அது குறைக்கிறதுனால சொப்னம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தூக்கம் நமக்கு வர்றது நன்னா, சொப்னம் மட்டும் வராது. துன்பம் இருந்ததுன்னா தூக்கமும் வராது. இந்த டிப்ரெஷன், துன்பம், கவலை இவைகள்லாம் வந்தா தூக்கமும் வர்றது கஷ்டம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன சார் பண்றது? மனுஷருக்கு நினைப்பு ஏதோ நினைக்கிறது. அது பாட்டுக்கு நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம மனசு நினைக்கிறத. அப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் என்ன பண்றது? அப்படிப்பட்ட வாழ்க்கை தூக்கம் வரும் இல்லைங்கிறது அது அப்புறம். முதல்ல மனசுல கவலை இல்லாம இருக்கணுமோ இல்லையோ, இந்த கொந்தளிப்பு இல்லாம இருக்கணுமோ இல்லையோ, அதற்காக வேதாந்தத்துல சில கிரந்தங்களை வாசிக்கணும். முக்கியமாக பிரகதாரண்யகோபனிஷத்துல ஸ்வயம் ஜோதிர் பிரகரணம், கேனோபனிஷத்து பிரதிபோத விந்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே மிருதம். இப்படிப்பட்டதான சில பாகங்களை வாசிச்சு அதை கேட்டுட்டே இருந்தோமையானால் இந்த தூக்கம் வராம கவலையோட இருக்க பத்தில இந்த கவலை குறையும், தானா தூக்கத்துக்கு வந்துடும். அதான் வழி. இப்படி இருக்கு. இப்ப நம்ம இந்த சொப்னத்தை பத்தி சொன்னோமே, சொப்னத்துல யாரு பாக்குறாரு, யார் தயார் பண்ணினார், எப்படி வந்திருக்கு, இதெல்லாம் யார் ஒழிக்கிறார்? 4 கேள்வி கேன்சர் சொல்லியாச்சு. 4வது பிரச்சனத்துல இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் சொப்னத்தை பகவான் ஏன் சார் படைச்சார்? இந்த உலகத்துல எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அந்த பொருள்னால மனுஷனுக்கு உபயோகம் உண்டு. இந்த பிரபஞ்சம் எல்லாம் யாருக்காக தயார் பண்ணப்பட்டது? உங்களுக்காகத்தான். ஏன் நான் என்ன பண்ணினேன்னு கேட்கலாம். நீங்க என்ன பண்ணலேன்னு கேட்கணும்.
எத்தனை புண்ணிய கர்மாக்கள் எத்தனை பாப கர்மாக்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, அதனுடைய பலம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ இல்லையோ. பகவான் ஆராதனை பண்ணிருக்கேள், மனசார பகவானுடைய சிவனுடைய தலையில வில்வத்தை பண்ணிருக்கேள், போட்டிருக்கேள். 2-3 நாளா இங்க கோவில்ல நந்தீஸ்வரருக்கு அலங்காரம் பண்ணிருக்க, ஆனந்தமாக ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்வீட்டும் வச்சு ரைட்டா அலங்காரம் பண்ணிருக்க. அதை நீங்க பார்க்கும் பொழுது பக்தியா பார்க்கலன்னு வச்சுங்களேன். என்னென்ன ஸ்வீட் வச்சிருக்காரு, எப்படி அழகா அலங்காரம் பண்ணிருக்கார் அப்படின்னு போட்டு அதை பார்த்துட்டு சரி நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா அலங்காரம் பண்ணிருக்காரு. அங்க இருக்கிற நந்தீஸ்வரர் கணத்தை போட்டுக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, பண்ணினால இருக்க விடுதா. ஆனா நமக்கு எக்ஸ்டர்னலா பார்க்கும் பொழுது அந்த அழகா பார்க்க தோன்றதே தவிர அந்த பக்திங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாத போனாலும் அவனுக்கு சந்தோஷம். அதனால நீங்க அவரை பார்த்ததுனால உங்களுக்கு புண்ணியம் வரும்படி பண்ணினார். இது போல நிறைய காரியங்கள் பண்ணிருக்கோம். மனுஷால வந்து கேட்டேன்னா அவன் நல்ல காரியத்தை பண்ணலேன்னு சொல்லாதீங்க, நல்லது தெரியாமலேயே பண்ணியிருக்க. அதை பார்த்ததுனால உங்களுக்கு என்ன விவகாரம் அப்படின்னா புண்ணியம் உண்டாச்சு. அந்த புண்ணியத்தினால உங்களுக்கு என்னன்னா அடுத்த ஜென்மாவில அவர் வந்து சிவ சகச்சரர், நந்தீஸ்வரியாரு சிவ சகச்சரர், சிவனுக்கு ஒரு தூதர். அவருக்கு பண்ணினதான ஒரு அலங்காரத்தை நீங்க பார்த்ததுனால பரமேஸ்வரனுக்கு அதிகமான ஒரு ஆனந்தம் உண்டாச்சு. அந்த ஆனந்தத்தினால அடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு பெரிய பணக்காரராகவும் எல்லா வசதிகளும் இருக்கா போல பண்ணி வச்சிருக்காரு. இதே போல நிறைய விவகாரங்கள் நம்ம பண்றோம். அதே போலயே பாப செயல்களும் பண்றேன். அது வரைக்கும் வச்சுக்கோ, புண்ணியமே மனுஷன் பண்றான்னு நினைக்கக்கூடாது. சில பாபங்கள் கூட பண்றான். இந்த புண்ணியமும் பாபமும் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்கேள் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக நம்ம எல்லா ஆக்ஷன்ஸும் எதனால பண்றோம்? இந்த பூத உடலால பண்றோம். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, கையால ஏதோ கிள்றது, காலால உதைக்கிறது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. நீங்க பண்றதான எல்லா ஆக்ஷன்ஸும் இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரத்துல பண்ற. சிலது என்ன பண்றேன்னு மனசுனாலையும் பண்றேன். அவன் சௌக்கியமா இருந்துட்டு போகட்டுமே இப்படின்னு சொல்றேன், இல்ல அவன் அழியணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மனசுனால பண்றதோ இல்லையா? இப்ப இந்த மனசுனால மட்டும் பண்ணக்கூடியதான கர்மாவுக்கு பலம் மனசு மட்டும்தான் அனுபவிக்கணும், நீங்க அனுபவிக்க கூடாது. அதுதானே நியாயம். எப்படி பண்ணினீங்களோ அப்படித்தானே வரணும். அதுதானே கர்மா தியரி சொல்றது. மனசுனால மட்டும் நீங்க சில கர்மாக்களை பண்ணினீங்களேயானால் அந்த கர்மாவனுடைய பலனை நீங்க தான் அனுபவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணிருக்காரு? சொப்னத்தை சுற்றி பண்ணிருக்காரு. அந்த சொப்னமானது நீங்க மட்டும்தான் பார்ப்பேன். அதனால வரக்கூடியதான சுகமோ துக்கமோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆத்துக்காரிக்கோ மாமாவுக்கோ அல்லது அண்ணாவுக்கோ தம்பிக்கோ யாருக்கும் தெரியாது. ஆயால் சொப்னமானது எதுக்காக தயார் பண்ணியிருக்காரு பகவான்? நீங்க மனசுனால் மட்டும் பண்ணிடுறான்னு சில கர்மாக்கள் இருக்க, அதனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கணும். அதுக்காக தயார் பண்ணிருக்க. இந்த ஒழுக்கிட்டு இருக்கிற காலத்துல நீங்க என்னென்ன கர்மா பண்றீங்களோ அதை நீங்களும் பார்க்கிறீர்கள், மற்றவர்களும் பார்க்கிறார். ஆத்துல உங்க அதுல மாமி சமைச்சுட்டு இருக்கான்னு மாமிக்கு மட்டும்தான் தெரியும், இது யாருக்கெல்லாம் உணவு தெரியாதுன்னு இருக்கா? இல்ல, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியுது. அப்ப இத்தனை பதார்த்தமும் தெரியறது. அதே போல பண்ணினதான நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லோரும் தெரியறதுனால அதை நீங்க அனுபவிக்கிற காலத்துல சுகமாக அனுபவிக்கிறதோ இல்ல துன்பமாக அனுபவிக்கிறதோ கஷ்டப்படுறதோ எல்லாமும் 10 பேருக்கும் தெரியும். விவகாரம் என்ன? இப்ப ஸ்வப்னத்தை ஏன் கல்பித்தார்? அதுக்கு ஆன்சர் வந்தார். இத்தனையும் சொல்ற சுவாமி, ஸ்வப்னமானது அதனால மனுஷனுக்கு வரக்கூடிய லாபம் என்ன? நமக்கு வரக்கூடிய லாபம் என்னன்னா, நம்ம ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆத்மா ஸ்வப்பிரகாசம். நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் அதை பண்றேன் இது பண்றேங்கிறத ஆக்சுவலா எது பண்றேன்? நீங்க பண்ணக்கூடியதான செயல்கள்லாம் கை கால் மனசு புத்தி இதான் பண்றது. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு ஆக்ஷன் பண்ணேன்னா ஆக்ஷன் எதனால பண்றது? கையால பண்றது, காலால பண்றது. அதே போல மனசு புத்தி உபயோகப்படுறது, புலன்கள் வேலை செய்யறது. இவ்வளவுதான் வேலை செய்யறதெல்லாம் இதுதான். ஆனா மனசு என்ன பண்றதுன்னு இது எக்ஸிகியூஷனுக்கு உபயோகப்படுகிறது. இப்ப இது வரைக்கும் மணியாச்சா? சோ இந்த மேல நான் எழுதுறது, பாக்குறது, நடக்கிறது, போறது, வெய்யறது, அல்ல உட்கொள்றது, இதெல்லாம் எது பண்றதுன்னா
ஸ்தூல சரீரம் பண்றது, அதாவது சந்தேகமே கிடையாது. சிலது ஸ்தூல சரீரத்தினுடைய ஒரு சகாயம் இல்லாமலேயே சில காரியங்கள் நடக்குது. எது? யோஜனை பண்றது, தீர்மானம் பண்றது, சங்கல்பம் பண்றது, இப்படி எல்லாம் சிலது பண்ணிட்டு இருக்கோம். மனசால பகவான தியானம் பண்றது, இன்னொருத்தர வெளிப்படையா இல்லாம உள்ளூர வைக்கிறது, நல்லா இருக்கும். நம்ம விட பெரியவா இருக்கா, நீங்க சொன்னது எடுத்துக்கல, எனக்குன்னு வந்து வாசல் பாருங்க, தனக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு வச்சுட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லோருக்கும் அப்ப சில பேர் சீரியஸா எடுத்துருப்பாங்க, சில பேர் என்ன பிராரப்தம் விட்டு போயிடுவாங்க. பிராரப்தம் இது இல்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க எங்கெல்லாம். அப்ப விவகாரம் என்ன? அப்ப இந்த பிராணனுடைய இந்த சொப்னமானது எப்படி வந்திருக்க, இந்த மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், இம்ப்ரெஷன்ஸ். இப்ப அதுக்கு மேல பகவான் எதுக்காக சொப்னத்தை உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்திருக்காருன்னா, வேதாந்தத்துல அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு இது ஒரு உபாயமாக. எப்படி? நம்ம ஆத்மா ஸ்வப்பிரகாசம்னு சொல்றது ஸ்ருதிகள். இந்த ஸ்வப்பிரகாசம்னு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறா, இந்த தீபம் மாதிரி வெளிச்சமா இருக்குன்னு நினைக்கிறா. இல்ல, வெளிச்சமாக இருக்க முடியாதுன்னு. ஏன்னா வெளிச்சத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்? இருட்ட அழிக்கக்கூடியதான சுபாவம் உண்டு. எங்க இடத்துல சூரியனுடைய வெளிச்சமாகட்டும், சந்திரனுடைய வெளிச்சமாகட்டும், மெழுகுவத்தினுடைய வெளிச்சமாகட்டும், கரண்ட் இந்த தீபத்தினுடைய வெளிச்சமா இருக்கட்டும், இல்ல பழைய நாள்ல வச்சுட்டு குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு வெளிச்சமாகட்டும், எல்லா வெளிச்சத்துக்கும் என்ன சொன்ன சுபாவம்? இருட்டு அழிக்க. வெளிச்சமும் இருட்டும் ஒரு இடத்துல இருக்காது. ஆனால் இந்த ஆத்மா இருக்க அந்த இருட்டையும் காமிச்சு கொடுக்கிறது. வெளிச்சத்துல இருட்டை பார்க்க முடியுமா? நீங்க யாராலையும் பார்க்க முடியும். ஆகையால் இந்த ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷாளுக்கு இருட்டே தெரியாது, வெளிச்சத்துல தான் பார்ப்பேன். அதே மாதிரியா அறியாமையும் தெரியாம போயிடும். உங்களை கேட்டேன்னா உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா, ஜெர்மன் தெரியுமான்னு கேட்டா என்ன, தமிழே தெரியாது, அதெல்லாம் எங்கே போறது. இன்னைக்கு நம்ம விவகாரம் எப்படின்னா, ஏதோ தமிழ்ல பேசிட்டு இருக்குமே தவிர ஒரு திருப்பகையை கொடுத்து அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா புலவரை கூப்பிடுங்க. அப்ப நீங்க எல்லாம் தமிழ் பாத்துக்கலையா? இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் அப்படி ஆயிடுது. பழைய நாள்ல இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு கிரந்தங்கள், எத்தனை நல்ல கிரந்தங்கள் இருக்கோ பார்த்தல தமிழ்ல. ஆனா அது எல்லாம் நம்ம படிக்கிறது விட்டோம். ஏதோ பேசுறோம், ரொம்ப பேசாம இருந்தோம், என்ன கொச்ச தமிழ் வந்துடும், வாக்குல இருந்து வந்துட்டாங்க. அது இல்ல. சொப்பிரகாசம்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எல்லா செயலுக்கும் உபயோகப்படக்கூடியது, அவ்வளவுதான். கண்ணு பார்க்கறதுக்கு ஆத்மா இருக்கு, காது கேட்கறதுக்கு ஆத்மா இருக்கு, கால் நடக்கிறதுக்கு ஆத்மா சகாயம் பண்றது, மனசு தன் காரியத்தை செய்வதற்கு ஆத்மா சகாயம் பண்றது. அது இல்லாத போனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உங்க இடத்துல டிவி இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, காபி மிஷின் இருக்கு, என்ன 1000 இருக்கு சார். அதுலயும் புதுசா இந்த ஜனவரி 1ஆம் தேதி வந்து உங்க பர்ஸ் அழியணுங்கிறதுக்காகவே சில பேர் வச்சிருக்காங்க. பேப்பர் எங்க பார்த்தாலும் பேப்பர், பக்கம் பக்கமா போடுறாங்க. ஒவ்வொரு வருஷமா வாங்க வழி எனக்கு ஒண்ணும் புரியல. இத்தனையே சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வருஷம் வாங்குறானா, என்ன பண்றான், என்ன ஏதோ ஒன்றும் புரியல விவகாரம் முழுக்க. அதனால என்ன நினைக்கிறேன், பண்ணக்கூடியதான பொருள் சீப்பா பண்ணுங்க. 1.5 வருஷம் தான் அதுக்கு லைஃப். அடுத்த புது வருஷத்துல வாங்கிக்கலாம். எப்படி காசு தான் போறது வச்சுட்டு இருக்கு. அப்படி பண்ணினாலும் சீப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஜனங்கள்லாம் என்னன்னா அப்படி வைக்கிற இத்தனையும் வாங்கியாச்சு, உங்க அதெல்லாம் நீட்டா வச்சுட்டு இருக்கு. அதுலயும் ஒரு வேலைக்காரியை வச்சுன்னு அதெல்லாம் நீட்டா இருக்கணும், ஒரு சின்ன டிராப் அழுக்க கூட காணப்படப்படாதுன்னு வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு இத்தனையும் இருந்து அதுல அந்த கரண்ட்னு ஒண்ணு இல்லையே வச்சுங்களேன், பவர் ஷட் டவுன் வச்சுங்களேன், இதெல்லாம் என்னன்னு நவராத்திரிக்கு கொலுபொம்மை. இத்தனையும் இருந்து வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்குள்ள என்ன இருக்கணும், அதுக்குள்ள அந்த வித்யுத் சக்தி மின்சாரம் இருக்கணும். அப்பதான் எல்லாம் வேலையும் செய்யும். அதே போல உங்களுக்கு கண்ணை கொடுத்திருக்கார், காதை கொடுத்திருக்கார், மூக்கை கொடுத்திருக்கார், கை கால் எல்லாம் கொடுத்திருக்கார், மனசும் கொடுத்திருக்கார். ஆனா அந்த சிற்சக்தி இல்லாத போனால் இவைகள் எதுவும் வேலை செய்யும். அந்த சிற்சக்திக்கு தான் சுவப்பிரகாசம். இது
சொப்பிரகாசம்னா என்ன பண்றது? இன்னொருத்தருடைய தயவு இல்லாமல் தானே எல்லா பொருள்களையும் இயங்கும்படி பண்றது. அவ்வளவுதான் சொப்பிரகாசங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? தான் எதையும் எதிர்பாராமல் தானே மற்ற உருப்படிகளை இயங்கும்படி பண்ணக்கூடியதான ஒரு சக்தி. அதான் சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் எல்லாத்தையும் பண்ணும். இப்படிப்பட்டதான இந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா? அதான் சிச்சக்தின்னு சொல்றோம். அத சிச்சக்திங்கிறதுக்கு வேதாந்தத்துல பேரு சைத்தன்யம். சித்துனாலும் சைத்தன்யம்னாலும் ஒண்ணுதான். இந்த ஸ்வப்பிரகாசமான ஒரு ஆத்மா இருக்கு, அது என்ன பண்றது? எல்லா பொருளையும் இயங்கும்படி பண்றது. அந்த இயங்கும்படி பண்ணக்கூடியதான அந்த சக்தி இருக்கே, அது பர்மனன்ட். அது எதையும் பண்ணல. ஞாபகம் வேலை செய்யறது எது சார்? அந்தந்த உருப்படி. நீங்க தான் பாக்குறல, டிவி என்ன பண்றது? அது பொம்மையை குதிக்கும்படி பண்றது. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன பண்றது? அது எல்லா பொருளையும் சில்லனாக்குறது. ஹீட்டர் என்ன பண்றது? ஜலத்தை உஷ்ணமாகி கொடுக்கறது. கிரைண்டர் என்ன பண்றது? மாவாக்குறது. எல்லாம் கரெக்டா சொல்றேன். ஆனா இதெல்லாம் யாரு பண்றான்னா அந்தந்த பொருள் பண்றதுன்னு சொல்றேனே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மின்சாரம் பண்றதுன்னு சொல்றேன். அது அண்டர்ஸ்டுட் சார்னேன். ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல. ஆனா அது பண்றதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, இந்த செயல்கள் எல்லாம் அந்தந்த உருப்படியில காணப்படுகின்றதே தவிர ஆத்மாவில காணப்படாது. எது எங்கே காணப்படுகிறதோ அது அங்க இருக்குன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றதுன்னு சொல்றேனே தவிர, ஆனால் மூக்குல இருந்துட்டு ஆத்மா முகர்கிறான்னு சொல்லணும். நீங்க பேனா எழுதுறதுன்னு சொல்ற, எழுதாத போனா என்ன எழுதுற? எழுதும் பொழுது நான் எழுதுறேங்கிற. எழுதலைன்னா ஏன் எழுதலைன்னா பேனா எழுதலைங்கிறான். மனுஷனுடைய சுவாவம் அப்படி. அதே விதமாகத்தான் வஸ்துதா நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமே, ஆனால் உள்ளூர் அந்த ஆத்மாங்கிற ஒரு சக்தி இல்லாத போனால் இத்தனை உருப்படி இருந்தாலும் வேஸ்ட். இப்ப அந்த ஆத்மான்னு நீங்க சொல்றீங்களா, அது வேலை செய்யறதா? அதான் இல்ல, செய்ய முடியாது. சின்ன பொருளா இருந்தா நான் இங்க இருந்து கிளாஸ் ஆனப்புறம் வீட்டுக்கு போறேன். ஏன் சார் நான் இப்ப வீட்டுல இல்ல, நான் இங்க இருக்கேன், அதனால முடிஞ்ச பிறகு இங்க இருந்து வீட்டுக்கு போறேன். அதே போல கிளாஸ் ஆனப்புறம் இங்க இருக்கக்கூடியதான இந்த இடவழி உங்க வீட்டுக்கு வரதோ? ஏன் சார் வரலன்னு, உங்க வீட்டுல முன்னாலேயே ஒரு இடவழி இருக்கு சார், அது இருக்கிறதுனால இங்க இருந்து போக வேண்டியது இல்லை. அவ்வளவுதான். அதே மாதிரி உங்க ஆத்மா எங்க இருக்குன்னு எங்கும் வியாபித்து இருக்கு. எஞ்சான் உடம்புல இருக்குன்னு நினைக்காதையும், எஞ்சான் உடம்புல மட்டும் சுத்துறது மனசு. ஆகையால் தான் நான் எனக்கூடியதான எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கே தவிர வேற எங்கும் இல்லை. அந்த ஆத்மாவானது அசையறது இல்ல, ஏன்னா ஆல்ரெடி ஃபீல்டு முழுக்க எங்கும் இருக்கு ஆத்மா. உங்க சரீரத்திலையும் என் சரீரத்திலையும் எல்லா சரீரத்திலையும் இருக்கு. கரண்ட் ஆனது நீங்க எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிட்டாலும் வயர்ல இருக்கா இல்லையா? எந்த சுவிட்ச் போட்டாலும் அங்கே இருக்கிறது சார். இங்க இருந்து நடந்து வரணும் இல்லையா? அதெல்லாம் நடந்து பறந்து ஒன்றும் பரல, இங்கேயும் அங்கேதான் இருக்கு கரண்ட். எந்த சுவிட்ச் போட்டோம்னா அங்க இருக்கிற பொருள் மட்டும் தான் எரிகிறது. அதே விதமாகத்தான் நம்ம ஆத்மா எங்கும் இருக்கு. கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இல்லை, அது ஒன்றும் செய்யலை. ஆனா அதனுடைய பிரசன்ஸ் இருக்குமே, ஆனால் அந்தந்த உருப்படி அந்தந்த காரியத்தை பண்றது. இப்ப சொப்னத்தை பத்தி சொல்லணும்னா, சொப்னத்துல இருக்கிற ஆத்மாவானவர் அவர் கண்ணால பார்க்கல. அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறட? ஒருவேளை கண்ணை திறந்தா, தூங்கிட்டே இருக்கிற கண்ணை திறந்தான்னு வச்சுங்களேன், பக்கத்துல எங்க பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இருந்தா போல இருந்து கண்ணை திறந்து எதுமோ பண்றா சார் அப்படின்னா, கண்ணை மூடின்னு தான் பாக்குறேன். கண்ணை மூடிட்டு சொப்னம் பார்த்தேனால் அந்த முழிச்சுட்டு இருக்கிறப்ப ஏன் கண்ணை மூடிட்டு பார்க்கப்படாது? சொப்னம் கண்ணை மூடிட்டு பார்க்கலாமா? அதே கண்ணு தான் முடிச்சுட்டு இருக்கப்பவும் கண்ணை மூடிட்டு நீங்க பார்க்கட்டுமேன்னா ரொம்ப நம்ம வாழ்க்கை அம்பா போயிடும். நம்மளால முடியலன்னு அவ கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க. கண்ணை மூடினாலும் பொருள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அநியாயம், ரொம்ப கஷ்டம்.
அப்ப பகல்ல கண்ணை திறந்து பொருளை பாக்குறேன், சொப்னத்துல கண்ணை மூடிண்டே பாக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு, சொப்னத்துல பொருளை பார்ப்பதற்கு கண்ணு வேண்டாம், சொப்னத்துல நடந்து போறதுக்கு உங்க கால் வேண்டாம். நீங்க தூங்கிட்டே இருக்கு, திடீர்னு நீங்க எழுதி போயிட்டு ஊர்ல இருக்கிற கண்டா தெரியும் சரி அவர் எங்க போயிட்டாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆகையா இத்தனை உருப்படிகளும் சொப்னத்துல வேலை செய்யறது. ஆனா அவைகள் தன் ஜாகிரத்துல வேலை செய்யறா போல, முடிச்சுட்டு இருக்கிறப்ப வேலை செய்யறா போல செய்யல, வேற யாரோ இதை அறிகிறார்கள். இப்படி அறிந்தாலும் ஆக்சுவலா எங்க நிக்கிறது, மனசோட நிக்கிறது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா, மனசையும் ஒழிக்கக்கூடியதான ஆத்மா இவைகளை ஒண்ணும் பண்ணல. திருமணமாச்சா? அதான் இந்த ஸ்லோகம் சொல்ற. அகர்த்தா அகர்யேஷமாத்மானம் அக்ரியாத்மக்ரியா பலம் நிர்மமம் நிரஹங்காரம் யப்பஸ்யதி தபஸ்யதி. அகர்யேஷமாத்மானம், ஒரு கர்மாவுக்கு அங்கம் இல்லை இந்த ஆத்மா. இது கணபதி ஹோமம் பண்றீங்க, எந்த பகவான்? கணபதி. அதே போல வேற ஒரு ஹோமம் பண்றீங்க, நவக்கிரக ஹோமம் பண்றேன், அந்த ஹோமத்துக்கு பகவான் யாரு? நவக்கிரகங்கள். நான் உயிரோடு இருந்துருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், யாரால? ஒண்ணும் சொல்ல முடியாது, ஆத்மாவாலன்னு சொல்லணும். அவரும் ஒண்ணும் பண்ணல, இங்க இருந்து அங்க போறதோ, என்னைக்காவது ஏதோ சின்ன செயலோ ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. கரண்ட் ஏதாவது பண்றதோ அது பாட்டுக்கு அது இருக்கு, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது இருந்து நீங்க சுவிட்ச போட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லா காரியமும் நடக்காது. ஆனா அது மட்டும் கேவலமா அங்கத்தான் இருக்கு, பாக்க. அகாரியேஷமாத்மானம் அக்ரியாத்மக்ரியா பலம், அது செய்யறதும் இல்ல, அதுக்கு பலமும் இல்ல. பலமெல்லாம் நீங்க தான் சாப்பிடுறேன். அழகான உருவமா இருந்தா கண்ணால பாக்குறேன், நல்ல சங்கீதமா இருந்ததுன்னா காதால கேட்கிறேன். மதராஸ்ல என்ன ஆச்சுன்னு 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு, அதுல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பைத்தியம் என்னடான்னு, இந்த டிசம்பர் ஜனவரி 10 வரைக்கும் கர்நாடக சங்கீதத்துல இவாதான் கர்நாடக சங்கீதத்துக்காகவே பிறந்தா மாதிரி நினைக்கிற ஒருத்தர். இந்த சபைக்கு போனேன்னா, அந்த சமயத்துக்கு போனேன்னா, இந்த சீசன்ல பாம்பே ஜெயிச்சு பாடவே இல்லையே, இதான் அந்த மாதிரி என்ன வரல, இஷ்டம் இல்ல பாடல, உமக்கு என்ன அதுல ஒரு கவலை என்ன? சங்கீதத்தை இவன் தான் நிக்க வைக்கிற மாதிரி. அந்த ஜனவரி 15 இது பொங்கல் வந்துருச்சுன்னு போயிடுதுன்னு வச்சுங்களேன், அதோட கர்நாடக சங்கீதமும் போயிடுச்சு. இது என்னமோ மனுஷாளுக்கு இப்படி ஒரு வைத்தியம் இருக்கட்டும். அது இது ஒரு மாசமாவது கேட்கறானே சாருங்கிறவங்க, வேற விவகாரம் சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங் போட்டோம். ஆனா விவகாரம் என்னன்னா, இந்த கிரியா பலத்தை அவன் அனுபவிக்கிறது இல்லை. ஆத்மாவுக்கு நம்ம எதை அனுபவிக்கிறோம்? என்ஜாய்மெண்ட்னா என்னது சார்? என்ன நிறைய பதங்கள் யூஸ் பண்றோமே தவிர அதனுடைய கரெக்ட் யூசேஜ் நமக்கு தெரியாததுனால போறோம். என்ஜாய்ஸ் சொல்ற, என்ஜாய்ஸ்னா என்ன அர்த்தம்? அவன் சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறான். சுகத்தை அனுபவிக்கிறது இங்கிலீஷ்ல என்ஜாய்மெண்ட் பேரு, எங்களுக்கு கர்ம பலம்னு அர்த்தம். அது சுகமும் உண்டு துக்கமும் உண்டு. என்ஜாய்னு 2 பிரிச்சு வச்சு விட்டாங்க. நமக்கு என்னன்னா சஃபரிங்கோ என்ஜாய்மெண்ட்டோ எதனால வருது? உங்க கிராஸ் பாடியில தான் வருது. குளிர் சார், குளிர் யாருக்கு? இந்த ஸ்தூல சரீரத்துக்கு. அதே போலயே ரொம்ப வேர்த்து கொட்டுறது இதுவா இருக்குன்னு சொன்னா என்ன? ஸ்தூல சரீரத்துக்கு தான். நீங்க அனுபவிக்கிறது எல்லாமே இந்த புலன்கள்னால தான் அனுபவிக்கிறீர்கள். அழகான உருவத்தை பாக்குறதோ, இனிமையான சப்தம், பிடிச்ச சப்தம், இனிமையான்னு சொல்லப்படாது. ஒருத்தருக்கு கர்நாடக சங்கீதம் இருக்கு, இன்னொருத்தருக்கு OCB சாங்கிறான், அடின்னு அடிக்கிறான் 40 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு. அதுல போய் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், ஒன்னும் தெரியல. ஏன்னா அது அப்படி நீங்க 2-3 மாசம் கேட்டேன்னு வச்சுங்களேன், இனிமேல வேற எந்த சத்தமும் கேட்காது. அப்படி அடிக்கணும். அதையும் ரசிக்கிற மனுஷன். கண்ணால பாக்குறேன், காலால கேட்கிறேன், மூக்கால முகறேன், நாக்கால சுவைக்கிறேன், காலால் நடக்கிறேன், இத்தனையும் நடக்கிறது. இத்தனை பதார்த்தங்களும் எங்க இருக்க? கிராஸ் பாடி, இந்த வெளி சரீரத்துல தான் இருக்கு. இன்னும் சில பதார்த்தங்கள் நினைக்கிறது, திங்க் பண்றது, அத டெசிஷன் எடுத்துக்கிறது, இவைகள்லாம் மனசுனால நடக்கிறது. அந்த மனசு கருப்பா வெளுப்பா அதான் இன்னொரு நாளைக்கு. இப்ப நமக்கு ஸ்லோகத்துக்கு என்ன வேணுமோ அதான் சொல்லப்படும். இப்ப விவகாரம் என்னடா, இப்படி இதான் நினைக்கிறது. சோ நம்ம மனுஷனானவன் அனுபவிக்கிறதோ அல்லது துன்பத்தை அனுபவிக்கிறதோ எல்லாமே ஸ்தூல சரீரத்தினால்.
அப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்கேன்னு அதனால சில காரியங்களை அனுபவிக்கலாம். ஆனா இந்த ஆத்மா எங்க இருக்குன்னு இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக, இந்த ரெண்டுக்கும் உள்ளூர இருக்க, அதான் நிர்மமோ நில அகங்காரம். இப்படி இந்த ஆத்மா இருக்க நமக்குள்ள ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, அதுக்கு சிச்சக்தின்னு பேரு. அததான் நீங்க எல்லா பேரும் வைக்கிற. எந்த பகவானுக்கு வணங்கினாலும் அதுதான் சொல்றேன். அதனாலதான் அம்பாளுக்கு ரொம்ப சிச்சக்தி சேதனாகம்யா ஜடசக்தர் ஜட ஆத்மிகா. ஒரு பொருளையும் ஒரு சக்தி இருக்குமா, ஒரு எனர்ஜி இருக்க, ஒரு பவர் இருக்க. இந்த பூமாத்தா இருக்க, நீங்க உட்கார்ந்து இருக்க, இத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் தாங்கறதோ இல்லையா? இது பவர் டு ஹோல்டுங்கிறது பூமாதா இருக்கு. அதே மாதிரியே காத்துக்கு இங்கேயும் அசையக்கூடியதான சக்தி இருக்கு. தீர்த்தம் இருக்க பார்த்தா, அந்த தீர்த்தத்தை அதான் ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கா ஜனங்கள்லாம். இப்ப வெளியில தீர்த்தமே சாப்பிடப்படாது. எதை சாப்பிடணும்? பாட்டல்ல வச்சு போட்ட தீர்த்தம் தான் சாப்பிடணும். நான் பாட்டல் தீர்த்தம் சாப்பிடுறேன், எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. அதுல என்ன, அதுல தொண்டை வரைக்கும் அந்த பாட்டலை உள்ள விட்டுண்டு அவரு கொஞ்சம் ஒரு நாலு சிப்ப சாப்பிட்டு திரும்பி அப்படியே வச்சிருக்கான். அதை வேற இன்னொருத்தான் சாப்பிட வேண்டாம். இவனே ரெண்டாவது சாப்பிட்டா அதுக்கு உச்சிஷ்டம்னு பேரு. அதனால என்ன பண்ணணும், பழைய நாள்லாம் பெரியவா நம்ம நாட்டுக்கு பெரியவா வந்தாள்னா ஒரு சொம்பு நிறைய தீர்த்தத்தை வச்சு பக்கத்துல ஒரு டம்ளரும் வச்சு கொடுப்பான். அப்படிதான் இருந்தது சம்பிரதாயம். அவ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டம்ளர்ல ஊத்திட்டு சாப்பிடுவான். ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அதை சாப்பிட்டு திரும்ப மிச்சம் வச்சோம்னா அதை நீங்களே மறுபடியும் சாப்பிடப்படாதும்பா. ஏன் என்ன, அது இன்னொரு நாள் கிளாஸ்ல எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா சீக்கிரமா ஆகணுமா இல்ல உபதேச ஆசு எவ்வளவு போட்ட இப்படியே இருக்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பதார்த்தங்கள்லாம் மனசுனால சில நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு லைட் இருக்க, ஒரு சக்தி இருக்க. அந்த சக்தியை நீங்க அம்பாள்னு சொல்லுங்க, அனுமார்னு சொல்லுங்க, சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுங்க, இல்ல ஐயப்பன்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன, எல்லாமும் ஒரே சக்தி தான். ஒரே ஒரு சர்க்கரைகள் தான் பல பொம்மைகளை பண்றான். சொன்ன பாருங்க, அத்தனை பொம்மைகள் பண்றது சர்க்கரையினாலதான் பண்ணிட்டு இருக்கா. அதே போலயே பல பொருள்களை நீங்க பண்ணினாலும் எல்லாமும் கடலமாவும் உப்பு காரம் தான். இருந்தாலும் என்னடா இதுக்கு வேற பேரு அதுக்கு வேற பேருங்கிற. அதே போல உள்ள இருக்கிற சக்தி ஒண்ணுதான். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. வேதம் சொல்றது ஏகம் சத்து, இருக்கிறது ஒண்ணுதான். விப்ரா பகுதா வதந்தி, பல பேர்களோட சூழ்ந்திருக்க. வஸ்திரம் இருக்க, அத 10,000 வாங்கிட்டு கட்டிட்டேன்னா கீழே இருக்கிற வஸ்திரம் அதுக்கு வஸ்திரம், மேல இருக்கிறதுக்கு உபயோகம். அதே போலயே வாரம் என்னன்னா ஒரு 3ஆம் சவுக்கம்னு சில பேர் ஏன்னா இந்த வஸ்திரமானது கருப்பாகாம இருக்கணுங்கிறதுக்கா, அழுக்காகாம இருக்கணும், அதுல போட்டு உட்கார்ந்து வச்சுட்டு இருப்பா. நீங்க அதுக்கு பதிலாக ஹேண்ட் கர்ச்சீஃப்னு வச்சுட்டு இருக்க. எல்லாம் ஒண்ணுதான் விவகாரம். ஆனா எல்லாமே ஒரே காட்டன் தானே. இப்பதான் சில்க், செமி சில்க், சில்க் காட்டன் என்னன்னு எல்லா கதையும் சொன்னா இருக்கிறது வரை நூல் தான். விவகாரம்னா அதுல இதை கலந்து இதை அதில் கலந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, ஒரே துணியா இருந்தாலும் அத வெவ்வேறு விதமா எப்படி சொல்றீங்களோ அதே விதமாகத்தான் ஒரே பதார்த்தம் தான், சைத்தன்யம் ஒண்ணுதான். அத பல பேரோட பிள்ளையார்னு ஆரம்பிச்சு மறுபடியும் அனுமார் வரைக்கும் அத்தனை பேரும் அத்தனை தெய்வம் சொல்றேன். எங்களுக்கு அதுல ஒரு விதமான சந்தேகமோ அல்லது கோபமோ கிடையாது. தேவதைகளுக்கும் ராட்சசர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. அம்பாள் அத்தனை சக்திகளையும் வர வச்சுட்டு அத்தனை சைன்யத்தோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரியே சும்பன் நிசும்பன் 2 பேர். அதுல அந்த நிசும்பன் போன பிறகு சும்பன் எதிர்க்க வர அம்பாளை பார்த்து கேட்கிறான், நீ பண்றது சரியா இல்லைன்னா, ஏன்னா இத்தனை பேர் நீ யுத்தம் பண்றேன்னு ஆரம்பிச்சு உனக்கு பின்னால இத்தனை பேர் கோடி சக்திகள் இருக்க, நியாயமானு கேட்டேன். அந்த அம்மா திருப்பி சொல்றா, இல்லப்பா நீ என்னமோ ஏகைவாகம் ஜெகத்யத்ர த்விதீயா காமமாபரா, இருக்கிறது நான் ஒண்ணுதானேம்மா. த்விதீயா காமமாபரா, 2வது சக்தி எங்க இருக்க? வைஷ்ணவி, வாராகி, இப்படின்னு சியாமலா என்னென்னமோ நீங்க சொல்லிட்டு இருக்க. அத்தனை என்னுடைய வெவ்வேறு உருவங்கள். இப்படி நினைச்சேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேடையானால் அங்க சாயங்காலம் வேளையில ஒரு கண்ணாடி மண்டபம்னு இருக்கு. அதுக்குள்ள அம்பாளை கொண்டு வந்து வைப்பான்.
10,000 அம்பாள் தோணுவோம் உங்களுக்கு. அந்த கண்ணாடியில அவ்வளவு ரிஃப்ளெக்ஷன் வரும். அதே மாதிரி தான் நான் ஒண்ணுதான்ப்பா, நான் இத்தனை பேர் தெரியறது உங்களுக்கு அப்படின்னு அத்தனையும் தனக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டான்னு சொல்ற. அதே மாதிரியே நம்ம ஆத்மா ஒண்ணுதான், எல்லா சரீரத்திலையும் எங்கேயும் இருக்கு. உங்களுக்கு தனியா ஒரு ஆகாசம், எனக்கு ஒரு ஆகாசம் இருக்க, ஒரே ஆகாசம் தானே எல்லாருக்கும் காமனா இருக்க. அதே போல ஆத்மாவும் ஒண்ணுதான். இதுதான் அத்வைதம். நிர்மமம் நிரஹங்காரம் யப்பஸ்யதி தபஸ்யதி மமாஹங்கார யத்னேச்சாஹ சூன்யாயேவ ஸ்வபாவதா. நான் எனது, நான் இதை முயற்சி பண்ணி இதை அடைகிறேன், இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சூன்யம் இல்லாது. ஆத்மனி எதிஜாதம் ஆத்மம் ஸ்வஸ்தாக்கிமி எதை ஆத்மனி எதிஜாதம் எல்லாம் ஆத்மா நடத்தல் தான் இருக்கு. மஸ்தானி சர்வபூதானி நச்சமஸ்தானி பாரதா பச்சமே யோகம் ஈஸ்வரம். உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் எங்க இருக்கான்னு ஒரு ஐடியா வரட்டுமே. நம்ம நம்மளை பத்தி தான் நினைக்கிறோம், மற்றவாளை பத்தி நினைக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு சமயத்துல அப்பப்ப நமக்கும் தெரியாம ஓஹோ மற்றவாளும் இருக்கான்னு சொல்றோம். விவகாரம் முழுக்க எல்லாமே செல்ஃப் சென்டர்டா தான் இருக்கும். கிளாஸ் ஆனதுமே நம்ம நாம போனா சரி, மீதி பேர் அவ போவா சார் அவ்வளவுதான் நினைக்கிறேன். போனான்னு ஏதாவது நினைக்கிறோம் எல்லாம் கிடையாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் இருக்கணும், அவன் சௌக்கியமா இருக்கணும், அவனுக்கு எல்லாம் நடக்கணும், துன்பம் இல்லாம அவன் இருக்கணும், இதே அபிப்பிராயத்தில் தான் போறது. அதுக்கு மேல சொல்றான், உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் தன்னை பத்தி தான் நினைச்சுட்டே இருந்தானே ஆனா உலகம் ஆனந்தமா இருக்கும். இப்ப இது இல்லாத மாதிரி எது இருக்கோ அது எனக்கு தான் வரணும், இன்னொருத்தருக்கு வரப்படாதுன்னு நினைக்கிறதுனால தானே காம்படிஷன் வந்திருக்கு. ரிசோர்சஸ் குறைச்சலா இருக்க, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்க, ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறேன், எல்லாம் எனக்கு தான் வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கர்ஷணை ஏற்படும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதா இருந்தா அதை பத்தி நம்ம கேரே பண்ணல. காத்து எனக்குத்தான் காத்து வேணும்னு எடுத்து வச்சுக்கிறா இல்லையே. அதே போல வேற பதார்த்தங்கள்லாம் கிடைக்கிறது, நேச்சுரலா கிடைக்கிறதுன்னு அதை பத்தி கவலையே படல. நீங்க எப்பவாவது கிடைக்கலேன்னு சொன்னேன்னா பேப்பர்ல போட்டாங்க, சர்க்கரை இம்போர்ட் பண்றது ரொம்ப குறைச்சல், ரொம்ப பத்திரமா இருக்கணும், விலை ஜாஸ்தியாகும். என்ன பண்ணியா தெரியுமா, மாமி ஒரு மாசத்துக்கு 2 கிலோ மெனக்கி 2 வருஷத்துக்கு வேண்டிய சர்க்கரை எடுத்து உள்ள பதுக்கி வச்சோம். இது என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நான் நிஜமா பார்த்தா குறையானது எப்போ 6 மாசத்துக்கு பின்னால வரப்போது இன்னைக்கே வந்துருக்கு. இதுபோல எல்லோரும் 2 வருஷம் சர்க்கரை முதலையே வாங்கி வச்சா இங்க இருந்து வந்து நிற்கும். நடக்கக்கூடியதான விவகாரம் தான். அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவுக்கு உள்ள என்ன பண்றோம், நான் தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது. எல்லாம் அந்த ஆத்மஸ்வரூபம் பார்த்துக்க. எப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் பூமி தான் ஆதாரமோ நினைச்சு பார்த்தல. நீங்க எல்லாம் பூமி இல்லாத போனா எப்படி வாழ்வு? நீங்க இல்ல பசுபட்சாதிகள் எப்படி வாழும்? மற்ற பிராணிகள்லாம் எப்படி, புலி சிங்கம்லாம் எங்க இருக்கான்? பூமின்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை ஜனங்கள் வந்தாலும் எத்தனை பொருள் வந்தாலும் தாங்கிறது பூமி. LIC பில்டிங் மாதிரி பில்டிங் கட்டிட்டே இருக்கான். மொத்தம் 108 மாடி. அது என்ன 108 ஜபசங்கி வச்சுட்டு இருக்கான். அத்தனை 108 மாடிக்கு ஒரு பில்டிங் கட்டுறீங்க. அவ்வளவும் கட்டினா எல்லாமும் 6 ஜனங்கள் இருக்கு. அவ்வளவு வெயிட் எப்படி சார் தாங்கிறது பூமி? யோசனை பண்ணி பார்த்தல. ஏனத்யௌருக்ரா பிருத்திவி திருடா. இது போல ஒரு தாட்ஸ் நமக்கு மறுபடி பண்றதுதான் வேதம். யாரால இந்த பூமியானது எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான சக்தியை பெற்றதோ. அதே போல சில பேர் வாழ்க்கையில எந்த கஷ்டம் சொன்னாலும் அதை ஆனந்தமா சிரிச்சுட்டே எடுத்துக்கிற சார். அவளுக்கு அந்த சக்தி எங்கே வந்தது? அதான் கொடுத்த அந்த பகவானுக்கு தான் ஆத்மானு பேர். ஆத்மனி இது எதி ஞாதம். அது தெரிஞ்சதுன்னா ஆத்மம் ஸ்வஸ்தாக்கிமி ஹதைஹி யஹ அஹங்கர்த்தாரம் ஆத்மானம் ததா வேத்தாரமேவ ச வேத்தி ந ஆத்மஜ்ஞாயே வாசௌ யோ அன்யதா அஜ்ஞஸ்த ஆத்மவித் யஹ அஹங்கர்த்தாரம் ஆத்மானம். எல்லாம் நான் தான் செய்கிறேங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டு பாருங்க. இந்த வீட்டுல நான் சின்ன வயசுலயே இருக்கும் பொழுது அப்பா காலமாயிட்டார். எல்லாரையும் நான் தான் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். 3 தங்கைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணினேன், 2 தம்பியை படிக்க வச்சேன். எல்லாம் சொல்றார். அவளை நான் தான் வளர்த்தேங்கிறான். என்ன பொய்னா 10% பொய். அவன் சாதம் சாப்பிட்டான் வளர்ந்தான். அவன் படிச்சான், படிக்க வச்சாள். அவன் படிக்கலன்னு வச்சுக்கலாம், நீங்க படிக்க வச்சா லாபம் உண்டா?
கொஞ்சம் நன்னா இதனால நீங்க தாயம் பண்ணலேன்னு நான் சொல்லல. கஷ்டப்பட்டேள் அவளுக்கு முன்னுக்கு வந்துட்டேள் வழி காமிட்டேள் எல்லாம் உண்டு. ஆனா அப்படி நினைக்கப்படாது. எதுவும் நீங்க பண்ணல, எல்லாரையும் பண்ணினது என்ன பகவான். அது கொஞ்சம் ஞாபகம். என்னன்னா அதை பண்றதுக்கு நம்மளை இன்ஸ்ட்ருமெண்டா சூஸ் பண்ணினார். அதனால நீங்க பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தோட இருக்கணுமே தவிர நான் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. நீர் இல்லைன்னு இன்னொருத்தர் பண்ணியிருப்பா. நான் யோசனை இது அவளுக்கு சொல்லப்படாது. ஆனா நீங்களும் 100 தரம் சொல்லிக்க வேண்டாம். அது கொஞ்சம் நல்லா பண்ண. ஏன்னா மனுஷன் ஏதோ பண்றாங்க, நீங்க 1000 பண்ணினாலும் எல்லாம் யூஸ்ஃபுல்லா நமக்கு வரணுங்கிறது நியமமே கிடையாது. நல்லது பண்ணினாலும் கெடுதல் ஆகலாமோ இல்லையோ. அதனால நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க. ஒன்னும் நீங்க பண்ணல. ஒருவேளை நீங்க பண்ணின மாதிரி 10 பேர் நினைச்சுண்டு அதனால நல்லது ஏற்பட்டாலும் அது என்ன பகவான் உங்களை இன்ஸ்ட்ருமெண்டா சூஸ் பண்ணிருக்க. நிமித்த மாத்திரம் பவசவ்யதாதின்னு மயை வைத்தே நிகதா பூர்வமேவா. பகவான் சொல்றார், அர்ஜுனா எழுந்து யுத்தம் பண்ணுன்னார். அவன் மேல பானம் போட்டுவானோ, நான் பிராணம் போடுமா எனக்கு, அவன் என்னால நான் அவளை கொல்ல முடியுமோ ஏதோ சொன்னார். பைத்தியமே சங்கூதின காலத்திலேயே கொன்னுட்டேன்ட்டார். மற்றவர்கள்லாம் பிராணம் போன பிறகு சங்கூதுவா, நான் என்ன பண்ணினேன் முதலே ஊதிட்டேன். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய கௌண்டம் தர்மௌமாதங்கம் பீமகர்மா பிரபோதர அனந்த விஜயம் ராஜா புத்தி புத்திரோ விநாயக நகுல சஹதேவச்ச சுகோஷ மணி புஷ்பகம். ஒவ்வொரு சங்கத்துக்கு பேர் வேற உண்டு. ஒவ்வொரு சங்கத்துக்கும் எல்லாம் ஊதினேன். பாருங்க என்னாச்சுன்னு, அன்னைக்கே அவ சரீரத்துல பிராணம் ரெடியா எடுத்து கிளம்புறது. நீ ஒரு பானத்தை போடணும், போட்டதுமே அவன் பிராணம் வேணும். அர்ஜுனன் கொண்டான்னு பேர் வரட்டும். ஏன்டா என் பக்தன் மேல அவ்வளவு பிரியம். அதனால நிமித்த மாத்திரம் பவசவ்யதாதின்னு அதே மாதிரி தான் நாமெல்லாம் நிமித்தமா எல்லாமும் பண்ணி வைக்கிறது யார? பகவான் தான். இந்த பகவான் பண்ணி வச்சுக்கா நம்ம சும்மா இருக்கோம்னு மட்டும் சொல்லாதீங்க. சும்மா இருந்து இருக்க முடியல உங்களால. நைகச்சு க்ஷணமபி ஜாதி திஷ்டத்ய கர்மங்கள். உங்களால சும்மா இருக்க முடியும்னு சொன்னேன்னா வேதாந்தமே வேண்டாம், ஒரு சத்தமும் வேண்டாம். உங்களால இருக்க முடியல. பை ஃபோர்ஸ் ஈஸ்டர்ல தான் எழுதுக்க மாட்டேன். சில சமயத்துல நான் இன்னைக்கு இந்த வாச கதவை தாண்டறது இல்ல, வாசப்படியே தாண்டறது இல்ல, வீட்லயே உட்கார்ந்து இருக்க போதேன் அப்படின்னு நினைச்சு இருந்த போதிலும் உங்க மனசு 1000 காசு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுக்கும் புண்ணிய பாப்பம் உண்டுன்னு. அதனால விவகாரம் என்ன? அகங்காரமாத்மானம் ததாவேத்தாரமேவத. நான் செய்கிறேன், நான் அறிகிறேன் யார் நினைக்கிறானோ நான் ஆத்மஜா, அவனுக்கு நிஜமா ஆத்ம ஞானம் வரவில்லை. யோ அந்யதா அஜ்ஞா, இப்படி இல்லை, ஆத்மா எதையும் பண்ணல அப்படின்னு யார் நினைக்கிறானோ ச ஆத்மவித். இதை விட என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் பண்ணுகிறேன், இந்த நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, எல்லாம் தப்பு. பண்றது என்ன? யாரு பண்ணிட்டு இருக்காரு? உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்ம சக்தியினால புலங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவு. யதா அந்யத்வே பிதாதாத்மியம் தேகாதிஷு ஆத்மனோ மதம் ததா அகத்துர விஜான பலகர்மாத்மதாத்மனா. நிச்சயமா நீங்க சொல்லுங்க, இந்த டேபிள் நானோ இல்லவே இல்லை, இந்த புஸ்தகம் நானோ இல்ல, இந்த ஷவர் நானோ இல்ல. நான் எதையாவது இத சொல்றடா, என்னைக்காவது சொல்றடா. ஆகையால் நான்கிற பொருளானது இவைகள் ஒண்ணும் இல்லை. பெரிய லாஜிக் ஒண்ணும் சொல்லல, சாதாரணமா தான் சொல்லு. இந்த வேஷ்டியை பார்த்து நான் வேஷ்டின்னு சொல்லுவேனோ? சொல்றது இல்லையே. அதனால என்னை விட வெளியில் இருக்கக்கூடியதான பொருள் எதுவா இருந்தாலும் அதை இது அது அப்படின்னு சொல்லு. இல்ல இவன் அவன் இவள் அவள் ஏதோ ஒன்று சொல்லுங்க, நான் மட்டும் சொல்ல மாட்டேன். எந்த பொருளை நான் அனுபவிக்கிறேனோ, கண்ணால் காதால் மூக்கால் ஏதோ பார்க்கணும், அவைகளை வெளிப்பொருள்களை நான் எண்ணிக்கும் நான் என்று சொல்ல மாட்டேன். அதே போலயே நமக்குள்ளூர் மனசுக்கு உள்ளூர ஏதோ ஒரு தத்துவம் இருக்கேன், அது மட்டும் நான்கிற. இது நானாகாது, நான் இதாகாது, இப்படித்தானே இருக்கேன். ஆனா வேணும்னு தப்பு செய்வேன் சார். எப்படி? கண்ணு பார்க்கறது என்ன சொல்றேன் தெரியுமா? நான் என் கண்ணை பார்த்தது சொல்லி பாருங்க. நான் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கேன், கிளாஸுக்கு போயிட்டேன். நீங்க அவ்வளவு இதுல தப்பு ஏதாவது இருக்கும்?
என் கண்ணு பார்த்ததுன்னு சொன்னா தப்பு இருக்கோ? இல்ல. இருந்தாலும் நம்ம அப்படி சொல்றது இல்ல. என் கால் நடந்தது, ஆகையால் வந்தேன் உங்க வீட்டுக்கு. இந்த ஆத்திரையே இந்த மேல பொண்ணு எடுக்கக்கூடாது. என்ன இப்படி ஒரு பைத்தியம், திருத்த முடியாத ஒரு பைத்தியமா இருந்தா என்ன பண்றது? ஆனா எல்லாமே ரைட்டு தான், எதையும் தப்பு இல்லை. அப்ப என் கண்ணு, என் காது, என் மூக்குன்னு சொல்றேன். அவைகள் செயல் பண்ணும் பொழுது நான் பண்றேன், நான் கேட்டேன், நான் இது என்ன சார்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலிய பொருள்களில் நான் என்றும் இது என்றும் இது ரெண்டும் சொல்றேன். சின்ன குழந்தை பிறந்ததுமே கண்ணை காட்ட, இது கண்ணு. அம்மாக்கு என்ன ஒரு சந்தோஷமா, என் குழந்தை எப்படி சொல்றான் பாருங்க, என்ன இன்டெலிஜென்ட், அடுத்தது ஐஐடி தான், ரெண்டாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சந்தோஷப்படுறா. அந்த அம்மாவனுடைய சந்தோஷத்தை நீங்க கணக்கிட முடியாது. அப்படி சொன்னா சந்தோஷப்படுறா. ஆனா டோட்டலி ஃபெயில்யூர். என்னடா கண்ணு பாக்குறதுங்கிறத நான் பாக்குறேன்னு எப்படி சொல்றேன்? அதனால இந்த ஸ்தூல சரீரத்துல மட்டும் நம்ம இப்படி என்னை விட வேறானது என்று அறிந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் என்று சொல்றேன். அதான் பாருங்க, யதா அந்யத்வே விதாதாத்யம், யதா எப்படி சரீரமும் மனசும் என்னை விட வேறாக இருந்த போதிலும் தாதாத்யம் தேகாதிஷு ஆத்மனோ மதம், இந்த சரீரங்கள் இவைகளெல்லாம் நானே அது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. உபதேச ஸ்லோகம்னு அது மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி யதா எப்படி அந்யத்வேபி என்னை விட வேறாக இருந்த போதிலும் தாதாத்யம் இவைகளிடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஒண்ணுன்னு நினைப்பானது தேகாதிஷு ஆத்மனோ மதம் கதா அப்படியே அகர்த்துர விஜானாது பல கர்மாத்மதாத்மனா, அதே போலயே நிஜமாக ஆத்மா ஒரு செயலும் பண்ணலை, சுகமோ துக்கமோ ஆத்மாவுக்கு இல்லை. யாருக்கு இருக்க? ஸ்தூல சரீரத்துக்கு. அதனாலதான் நீங்க தூங்கும் பொழுது ஒரு சுகமும் இல்லை, ஒரு துக்கமும் இல்லை. ஏண்டா அவைகள்ல ஸ்தூல சரீரத்துல இருக்க, உங்களுக்கு ஸ்தூல சரீரத்துல கனெக்ஷன் கட் ஆயிடுது. தூங்கும் பொழுது தூக்கம்னா என்ன அது வேற சொல்லணும். இப்ப சொப்னத்தை பத்தி மற்றவர் சொன்ன பாருங்க, தூக்கம்னா என்னதுன்னா அதான் சார் கண்ணை மூடினா வருவேன்னு. சில பேர் கண்ணை மூடிட்டே இருக்க வரலாம், காலம் எழுந்து 5:30 மணிக்கு தூங்குறான். ஏண்டா அவ தூங்கப்படாதோ இல்லையோ அதனால தூங்க. சூரியோதயே தத்தமையே பேசாயினம் விமுஞ்சித ஸ்ரீ ரவி சக்கரபாணினம் தர்மசாஸ்திரம் சொல்றது. குச்சேலினம் வேணும்னு கிழிஞ்ச வேஷ்டிய கட்டிட்டு அதை வேற 4 தையல் போட்டு கட்டுறான். அது பண்ணினா ரொம்ப தப்பு. குச்சேலினம் தந்தமல்ல அபஹாரினம் பல் வளர்க்காம காபி சாப்பிடுறோம், பெட் காஃபி. அது என்னத்தான் ஒரு இஷ்டமோ என்னமோ எல்லாம் அப்படியே இருக்கு. அதுல சாப்பிடுறான்னா அதுல ஒரு இஷ்டம். ஏன்டான்னா வெள்ளைக்காரன் சாப்பிடுறான், நானும் சாப்பிடுறேன். பல் வளர்க்கின்ற ஆனந்தமா ஸ்நானம் பண்ணு, வேண்டான்னு ஒரு டம்ளர் இல்ல சார் 4 டம்ளர் காஃபி கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா விவகாரம் என்னடா, பல் வளர்க்காம சாப்பிடுறது, அந்த கட்டிலேயே உட்கார்ந்து அந்த மெத்தையிலேயே உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஏன் தப்புன்னு அப்புறம் பார்ப்போம். குச்சேலினம் தந்தமலாபஹாரிணம், அதே போலயே சூரியோதயே தத்தமயே பேசாயினம் காலமே 5:30 இருந்து 6க்குள்ள, 6:15க்குள்ள. அதே போலயே சாயங்காலம் ஒரு 5:30 இருந்து 6:15க்குள்ள. இந்த சமயத்துல தூங்கப்படாது. சூரியோதயே அஸ்தமயே பிதாயினம் விமுஞ்சதி ஸ்ரீ ரவி சக்கரபாணினம். சாட்சாத் மகாவிஷ்ணுவே இந்த காரியத்தை பண்ணாலும் மார்க்கெட்டாயர் போயிடுவாளாம். ஏன்னா பிடிக்காது அந்த மார்க். அதனால சூரியோதயத்திலையும் சூரியாஸ்தமத்திலையும் தூங்கப்படாது. அதுக்காக அந்த சந்தர்ப்பத்துல சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு சொன்னான். எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியணும்னா, சந்தியாவந்தனம்னு ஒரு கிளாஸ் வச்சோம்னா அன்னைக்கு சொல்றேன். இப்ப டைம் ஆயிடுது வாரம் முழுக்க. ஏன்னா அது மாதிரி மனுஷாலாம் எப்ப எது பண்ணப்படாதோ அப்ப அது பண்றது பார்த்தேடா. அதனால எதா அகர்த்து ரவிஜானா பல கர்மாத்மதா ஆத்மனா, அந்த ஆத்மாவுக்கு பலமும் கிடையாது, கர்மா கிடையாது. தூங்கும் பொழுது அவனுடைய சரீரத்துக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் கட் ஆயிடுது. அதனால தூக்கத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. என்ன சார் நன்னா தூங்கினே சொல்றானே, எழுந்தப்பறம் தான் சொன்னேன், தூங்குறப்ப சொல்லலையே. படிச்சியா படிச்சேன், நடந்தையா நடந்தேன், லைட்டா பண்ணியா பண்ணினேன், எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். தூங்கினியா தூங்கிட்டேன்னா நம்ப முடியுமா? அவன் தூங்கினியா எல்லாம் சொல்ற கரெக்டா தானே ஆன்சர் சொல்றான்னா
தூங்குறேங்கிறவன் தூங்குகிறேங்கிற அறிவு அவனுக்கு இருக்காது. அதான் இதெல்லாம் உமக்கு எப்படி தெரியுங்கிற மாண்டூக்கிய சொல்ற சார், எத்திர சுப்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத் சுஷுப்தம். எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. வேதாந்தத்துல ஆன்சர் இல்லாத கேள்வியே கிடையாது. ஆனா எங்க இருக்குங்கிறத நமக்கு தெரியும். அதுக்காக அதுலயே ஒழிச்சுட்டு இருந்தேனால் அனுபவிச்சுட்டுனா தானா தெரியும். சர்வமும் தெரியும் வேதாந்தத்துல. சைக்காலஜி வேணுமா ஆன்சர் சொல்லுவோம். வேற ஏதாவது சப்ஜெக்ட் வேணுமா அதுக்கு வரும். எல்லாத்துக்கும் லாஜிஸ்டிக்ஸ் வேணுமா கரெக்டா இருக்கு இங்க. ஆனா ரெண்டு விவகாரம். அதை புரிஞ்சுட்டவா எடுத்து சொல்ல மாட்டேங்க. எடுத்து சொல்லணும்னு யார் நினைக்கிறாளோ அவ புரிஞ்சுக்க மாட்டேங்க. இதான் இங்க இருக்கக்கூடிய நான் கேப். முழுக்க எல்லா சப்ஜெக்டும் அந்த வேதாத்தியனம் பண்ணினா வரும். அதான் சொல்ற பல கர்மாத்மதாத்மனா திருஷ்டிஸ்ருதிர்மதிர்ஞாதி ஸ்வப்னே திருஷ்டாஜனை சதா தாசாம் ஆத்மஸ்வரூபத்வாத் அத பிரத்யக்ஷதாத்மனா. ஜீவன் நீங்க சொல்றல, நான் இருக்கேன்னு சொல்றல, நீங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன வழின்னா எதனால இருக்கேங்கிற? பாக்கிறேன், கேட்கிறேன், நினைக்கிறேன், அறிகிறேன். இதனால தானே நான் இருக்கேங்கிறேன். நீங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இருக்கேன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த நாலு தான். திருஷ்டி, ஸ்ருதிர், மதிர், ஞாதி. இதான் ஜீவஸ்வரூபம். ஸ்வப்னே திருஷ்டாத நைஸ்ததா தாசாம் ஆத்மஸ்வரூபத்வ அத பிரத்யக்ஷதாத்மனா. இந்த ஸ்வரூபத்துக்கு ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால பிரத்யக்ஷமானது இதனால வரப்போறது. ஆத்மாவை நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அனுபவத்தினால பார்க்கலாம். கண்ணு காதுனால தெரிய முடியாது, அனுபவத்தினால அறியலாம் அப்படின்னு மேல சொல்ற. இது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம்